ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு theni சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான அதுவும் 10 ரூபா பிஸ்கெட் வச்சு ப்ரௌனியோட டேஸ்ட்டில் சாக்லேட் கேக் செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. மனசு இருந்தால் ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. 2 பிஸ்கெட் இருந்துச்சு என்கிட்ட, ஒரு பிஸ்கெட்டே போதும். அதனால் வந்து ஒரு பிஸ்கெட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பிஸ்கெட்லாம் நம்ம சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் ஓரியோ எடுத்துக்கலாம், அப்புறம் இந்த பிஸ்கெட் எடுத்துக்கலாம். ஆனால் சாக்லேட் கலந்த பிஸ்கெட் எடுத்தால் நம்மளுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட் நம்மளுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போட்டால் தான் நல்ல மாவு அரைப்படும், இல்லைன்னா அங்கங்கே நம்மளுக்கு நின்றுக்கிறோம். முடிஞ்சால் ஒரு பிஸ்கெட்டை 2 இல்லைன்னா 4 உடச்சிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வேணாம், ஆப்ஷன் தான். சர்க்கரை 6 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா இனிப்பு கட்டாயம் தேவை. பிஸ்கெட்டில் இருக்க இனிப்பு பத்தாது நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் போட்டு விட்ருங்க, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். 10 ரூபா பிஸ்கெட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாங்க. இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையாக பொடி பண்ணி வைக்கணும். இட்லி தட்டில் ட்ரையாக இருக்கிற இட்லி தட்டில் நெய் இல்லாட்டினா எண்ணெய் தடவி நம்ம வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். எதுவுமே ஈரமாக இருக்க வேணாம் நம்மளுக்கு. இப்போதைக்கு நல்லா கலந்து விடுங்க. அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுருங்க. இதோட பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா பேக்கிங் சோடா அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வாங்கி வைங்க, ஏன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஈஸியாக கேக் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாச்சுன்னா நம்மளால் தோசை தான் ஊற்ற முடியும், கேக் செய்ய வராது. இப்போ இந்த மாதிரி பைய கலந்து விடுங்க. ரொம்ப கெட்டி விழுகும், பார்த்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்தாச்சு. இட்லி தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் இந்த கலவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா சில நேரம் புஷ்ஷுன்னு மேலே ஏறும், அதிகமாகும். அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். நான் மிச்சத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இந்த இட்லி சட்டி நான் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடியே ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பையை உள்ளே வச்சு எடுக்கலை, நம்ம கையை சுட்டுக்காமல் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டிலேயே எனக்கு அழகாக உட்காந்துக்கிடுச்சு. ஒரு சைடு சாஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எப்படியோ உட்கார வச்சுட்டேன். நான் நல்லா மூடி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா இடமும் நல்லா வெந்திருக்கு, நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு அந்தந்த ஓரங்களை எடுத்து விடுங்க. கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு எடுத்து விடுங்க, நம்மளுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்கள், நான் எடுத்து விட்டேன். இப்போ கையில் எடுக்கும்போதே அழகாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரௌனி மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பசங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. அதுலேயும் ஒட்டலை பாருங்கள், நம்மளுக்கு சரியாக ஒட்டலை பாருங்கள். ஒட்டினது கூட கையில் ஈஸியாக வந்துடுது. கத்தி வச்சு எடுத்தது நான் எசவாக எடுக்கலை. பசங்க அதுக்குள்ளேயும் சுற்றி உக்காந்துட்டாங்க. என் பசங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. மேலே எந்தோ குறையுதுன்னு நினச்சி தான் நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டேன். அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே எடுத்து அப்படியே பிச்சு வாயில் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்க பயங்கரமாக விரும்பி சாப்பிட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ணாங்க என் தங்கச்சி பசங்க இல்லைன்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.